ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ஜிகே லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி ரெசிபி வீடியோலாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் மாதிரி பார்க்கலாம். என்னோட மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு எல்லோரும் குளிச்சாச்சு, பாப்பாவும் காலையிலே குளிச்சாச்சு. அதனால் நான் மெஷின் காலையிலே போட்டுடுறேன். பால் நான் பாப்பா எல்லாருமே குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு செடிக்கெல்லாம் இப்போது தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ அவ்வளோதான், பால்கனி கதவெல்லாம் திறந்துட்டு க்ரில்லு மட்டும் நான் பூட்டு போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்டை நல்லா க்ளீன் பண்ணி தலைகாணியெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் எப்பயுமே. ஏன்னா பாப்பா விளையாடும் போது ஏதாவது ஸ்லிப் ஆகிடுன்றதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு கோலம். இது வந்து சனிக்கிழமை போட்ட கோலம். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஸ்டிக்கரில் கோலம் போட போகிறேன். ஏன்னா கோலம் மாவில் கோலம் போட்டால் தெரியவே மாட்டேங்குது அந்த தரைக்கு. அதனால நான் ஸ்டிக்கர் கோலம் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏதாவது பூஜை டைமில் மட்டும் நம்ம கோலம் போட்டுக்கலாம் கோலம் மாவுலன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நல்லா இருக்குது. இப்போ நான் விளக்கு துளசிக்கு ஏற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு துளசிக்கு விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா நான் வீட்லேயும் உள்ள விளக்கு ஏற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் டைமண்ட் கல்கண்டு வச்சு இன்றைக்கி சிம்பிளாக சாமி கும்பிட்டேன். எப்பயுமே சாமி நீங்கள் காலையிலே ஃபஸ்ட்டு கும்பிட்டிங்கன்னா அன்றைக்கி நாளே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிள்ளையார் வச்சு பின்னாடி விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் அப்படி தான் ஏற்றிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு மாடியில் நானும் பாப்பாவும் வாக்கிங் போகிறோம் ஒரு 1/2 அன் ஹவர். இப்போ நான் வாக்கிங் போகிறத பார்த்துட்டு என் பொண்ணும் வாக்கிங் போகிறா. இப்போ நம்ம பேசுறதில் அவங்க திரும்பி பேசிக்கிட்டே நடப்பாங்க. அதுவும் நல்லது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வாக்கிங் போய் முடிச்சாச்சு. பாருங்க, நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ அவளுக்கு டிவி போட்டு விட்டுட்டு நான் போய் அவளுக்கு கிறிஸ்மஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறேன். இது காலையிலே இந்த தண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா மோஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். நான் சீரக தண்ணி குடிக்க போகிறேன் சூடாக. நெக்ஸ்ட்டு அவளுக்கு அந்த டைமண்ட் கல்கண்டை எடுத்து கொடுத்துட்டு அவள் நல்லா சாப்பிட வச்சுட்டு இப்போ நான் இட்லி வச்சாச்சு. சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு சிம்பிளான சட்னி தான். அவ்வளோதான். இப்போ இட்லி ஆற வச்சாச்சு, சட்னியும் நல்லா ஆற வச்சாச்சு அரைக்கிறதுக்காக. அவ்வளோதான், சட்னி ரெடி, இட்லி ரெடி. துணியும் சாப்பிட்டாச்சு, துணியெல்லாம் காய போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் பெருக்கிக்கலாம். டெய்லி காலையிலே பெருக்கிடுவேன். அவ்வளோதான், பெருக்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மாப் போட்டுருங்க. குழந்தைங்களாம் இருக்கிற வீட்டில் எப்பயுமே மாப் போட்டுகிட்டே இருங்க. டெய்லியுமே மாப் போடுங்க. ஏன்னா என்னைக்காவது நமக்கே தெரியாமல் குழந்தைங்க எதையாவது எடுத்து வாயில் போட்டுருவாங்க. அதனால் டெய்லியுமே அந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாத்திரமும் கழுவியாச்சு. இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவி முடித்தோடனே நான் லஞ்ச் செய்யறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுமாதிரி பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறேன். அதனால் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு சூப் செஞ்சிடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு 6 விசில் விட்டுடலாம். இப்போது விசில் விட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி மட்டும் நான் சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நான் குடிச்சிட்டு மீதி இருக்கிறதுல அதே மாதிரி சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, நெய் சேர்த்து அவளுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப் ரெடி. அவள் எழுந்தோடனே சூப் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு மத்தியானம் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தாலுக்கு 2 கை அளவு சிறுபருப்பு, 1 கை அளவு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4-5 பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. இப்போது ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நான் பாப்பாவும் சாப்பிடுவாங்கிறதுனால.
இது குழம்பு மிளகாத்தூள்ன்றதுனால எப்படியுமே உங்களுக்கு காரமாக தான் இருக்கும், அதனால் நல்லது தான் உடம்புக்கு. இப்போது தால் ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது பருப்புக்கு. எல்லாம் தாளித்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு அரை டம்ளர். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம பருப்பு குழம்பு ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. ஒயிட் ரைஸ், பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்ம மெனு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு துணி மடித்து வச்சிடலாம். அவ்வளோதான், துணியும் மடித்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. பாப்பா இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் நான் இன்னும் ஷெல்ஃபில் மடித்து வைக்கலை. இப்போ நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு பால் காய்ச்ச போகிறேன். பாப்பாவுக்கு பால் காய்ச்சிட்டு இப்போ நான் ஒரு கொஞ்சமாக காஃபி குடிக்க போகிறேன். எப்பயாவது குடிக்கலாங்க, எப்பயுமே தான் குடிக்கக்கூடாது. நான் எப்பயாவது என்றைக்காவது தான் குடிப்பேன், டெய்லி குடிக்க மாட்டேன். இப்போ காஃபி ரெடி, காஃபி குடிச்சிட்ருக்கேன். இதில் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், டைம் 12 மணி ஆக போகுது. இப்போ நான் யூடியூப் எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ண போகிறேன். இப்போது 12:20 ஆகிடுச்சு. பாப்பா 12:10க்கெலாம் எழுந்துட்டா. அவளுக்கு சூப்லாம் கொடுத்துட்டேன். சூப் குடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டைரியும் பென்னும் கேட்டால் இப்போ விளையாடிட்டு இருக்கா, எழுதிட்டுருக்கா. அடுத்தது லஞ்சும் 2 பேரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஜீரக தண்ணி, ஒரு வாழைப்பழம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வீட்லேயே ஒரு 10 நிமிஷம் நடக்க போகிறோம். பட் நான் மட்டும்தான் இப்போ நடக்கிறேன், பாப்பா நடக்கலை. அவள் நின்றுட்டு ரைம்ஸ் கேட்டுட்ருக்கா. நாங்கள் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அதனால் துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம கேரட் ஜூஸ் போட போகிறோம். நான் 1 கப் கேரட், அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஜூஸ் அரைச்சாச்சு, நல்லா வடிகட்டிட்டேன். உங்களுக்கு துணியில் வடிகட்டுறது ஈஸியாக இருக்கும்னா துணியில் கூட வடிகட்டிக்கலாம், நல்லா பனியன் கிளாத்தில் கூட. அவ்வளோதான், கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. வாய் புண்ணுக்கு, வயத்தில் இருக்கிற புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். அதே மாதிரி கேரட்டில் நீங்கள் தேங்காய் அரைச்சி கொடுக்கறதுனால இன்னும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் வெறும் கேரட் கொடுங்க, ஒரு நாள் இந்த மாதிரி கொடுங்க, ஒரு நாள் கேரட்டில் பால் போட்டு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க குடிப்பாங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதனால் டெய்லியுமே ஒரு கேரட் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கேரட் ஜூஸ் ரெடி. இப்போ ஈவினிங் நாங்கள் இப்போ கேரட் ஜூஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அவ்வளோதான், ஜூஸ் குடித்தாச்சு, மாமியார்கிட்டையும் பேசியாச்சு, அம்மாக்கிட்டேயும் ஃபோன் பேசியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு துளசிக்கு எப்பயும் போல் செடிக்கெல்லாம் ஈவினிங்கில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவேன். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிடலாம். அவ்வளோதான், நான் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகியாச்சு. பாப்பாவை ட்ரெஸ் மட்டும் இன்னும் போட்டு விடலை, ஏன்னா அவளுக்கு சாப்பாடு ஏதாவது ஊட்டி விட்டுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மட்டும் போட்டு விடலை, மற்றபடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஈவினிங் பூஜையும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹஸ்பண்ட் வந்தோடனே ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதான். அங்கே இருக்கிற வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால். இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறோம். அப்படியே ஒரு 2-3 வேலை இருக்குது. ஸோ வரதுக்கு எப்படியே லேட் ஆகும். ஸோ என் பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எங்கே போனாலும் கேரி பண்ணிக்கலாம், பாப்பாவையும் தூக்கிக்கலாம். ஒரு ட்ரெஸ் செட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கர்ச்சீஃப் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தண்ணி பாட்டில், ஒரு ஃபீடிங் பாட்டில் எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம், டம்ளரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன், பால் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், டம்ளர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். போகிறப்போ ஒரு பால் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போது ஸ்நாக்ஸுக்கு பொரி, கிஸ்மிஸ் பழம், ஒரு பனானா எடுத்து வச்சுருக்கேன். இந்த கர்ச்சீஃப் எதுக்குன்னா ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்கும்போது கவர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இவளோட ஃபீடிங் பாட்டில் கவர் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம், அதனால நான் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வைப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எமர்ஜென்சிக்கு. 2 பேம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம், ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் 1 எடுத்துகிட்டு போனால் யூஸ் ஆகாது. 2 வச்சுட்டு இருந்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். ஆனால் நான் 2 எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். அவ்வளோதாங்க, அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பால் மட்டும் போகிறப்போ ஃபில் பண்ணிப்பேன். இப்போது பால் சாதம் ரெடி. இதில் நான் சர்க்கரை சேர்க்கலை, உப்பு தான் சேர்த்துருக்கேன்.
பால் சாதம் ரெடி. பால் சாதம் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா பசங்க எப்படியும் அங்கே போனால் நல்லா விளையாடுவாங்க, டயர்ட் ஆகிடுவாங்க, வந்தோடனே தூங்கிடுவாங்க. ஸோ நைட்டு சாப்பிடாம தூங்கிடுவாங்க. அதோட காலையில் எப்படியும் 6 மணி ஆகிடும். அவ்வளோ நேரம் பசியோடு இருப்பாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால் நீ வெளியில் கூட்டிகிட்டு போகும்போதே சாப்பிட ஏதாவது கொடுத்தே கூட்டிகிட்டு போயிடுங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே வீட்டுக்கு வந்தால் சாப்பிட மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வெளில போகிறப்போ, அதுவும் ஈவினிங்கில் வெளில கிளம்புனீங்கன்னா சாப்பாடு கொடுத்தே கூட்டிகிட்டு போங்க. நான் இப்போ பால் சாதம் கொடுத்து கூட்டிகிட்டு போக போகிறேன். அப்புறம் ஃபோனை சார்ஜ் போட்டுக்க போகிறேன். வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஃபோன் ஃபுல் சார்ஜில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஹஸ்பண்ட் வந்தாச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காரு. இப்போ நான் அதுக்குள்ளே மற்ற பெட்ரூமில் மேட் போடுறது, ஜன்னலெல்லாம் சாத்துறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம போயிட்டு லேட்டாக வந்தால் கூட ஸ்ட்ரெயிட்டாக பாப்பாக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு கூட தூங்கிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு கிஃப்டெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் வரும்போதே என் ஹஸ்பண்ட் கிஃப்ட்டை ரேப் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் அது என்ன கிஃப்ட்டுன்னு என்னால் காமிக்க முடியல. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அந்த ஃபங்க்ஷனில் எங்களால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ நான் இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.